அனைவருக்கும் வணக்கம். கற்பது IAS இருந்து நான் உங்கள் குபேந்திரன். இன்னைக்கு கிளாஸ்ல கட்டாய தமிழ் மொழி அதுலயும் பாத்தீங்கன்னா குரூப் 4க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனை நம்ம பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல எத்தனை கேள்வி உங்களுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி பாத்தீங்கன்னா ஆதி சித்தர். ஆதி சித்தர்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா திருமூலர். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய தடவை என் நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆன கொஸ்டின். கிட்டத்தட்ட இது தனியாவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். ஆதி சித்தர் அப்படிங்கிறது திருமூலரை பத்தி சொல்லக்கூடியது. திருமூலர் தான் ஆதி சித்தர், அகத்தியர் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா நூலும் நூல் ஆசிரியரும், காற்றிலே மிதந்த கவிதை, ஏட்டில் எழுதாத கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம், இதெல்லாம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அருணாச்சலம் அவர்கள் எழுதியது. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு போடலாம். அதே நேரத்துல ஏட்டில் எழுதாத கவிதை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே கவிதை கவிதைன்னு முடியுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல காத்துல பாத்தீங்கன்னா 3 வரும். அதே நேரத்துல ஏட்டுல எழுதாததுன்னு சொல்லும் போது கடைசியில வரும். அன்னகாமு அப்படின்னு வரக்கூடியதுதான் ஆன்சர் இதுக்கு. பி. பவளக்கொடி அப்படின்னு சொல்லும் போது இது பாத்தீங்கன்னா கருணானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் பவளக்கொடி எழுதிய பவளக்கொடி மாலை எழுதியது. நாடோடி இலக்கியம் கி ஜீவானந்தன், கீவா ஜெகநாதன், கீவானே இவருக்கு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான் டி. ஸோ இப்ப இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வானமாமலை. ஆத்திச்சூடி எழுதினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது, முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து. அதே நேரத்துல வேலை நாடு அப்படின்னு கேட்பாங்க. சேர நாடு வேலமுடைத்து. காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்காலர்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப முத்து அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். கண்டிப்பாக இதுவும் ரிப்பீட் கொஸ்டின். நிறைய தடவை கேட்டது மனோன்மணியம். மனோன்மணியத்தை எழுதினது யார்? பே. சுந்தரனார். காவடி சிந்துடைய ஆசிரியர் யார்? அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 3 காண்டம் கொண்டது. புகார், மதுரை, வஞ்சி. ஆரண்ய காண்டம் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இல்லாதது. ஸோ அதனால அதுதான் வரும். ஆரண்யம் அப்படின்னா காடு சம்பந்தப்பட்டது. ஸோ அப்ப காடு அப்படின்னு சொல்லும் போது இது எது கீழே வரும்? எந்தது கீழே வரும்? கம்பர் எழுதியிருப்பாரு. தெரியும்னா பதில் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. அடுத்தது பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியம் அப்படிங்கிறது எது? இதுவும் ரிப்பீட் கொஸ்டின் தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. நாடக காப்பியம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. 10வது கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, கம்பர் அவைப்புலராக விளங்கிய அரசவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. க தி ரெண்டையுமே பிரிச்சுன்னா க கம்பராமாயணம், தீனா திருக்குறள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று காரண வடிவில் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டம் 2ஆம் காண்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அயோத்தி காண்டத்தில் 13 பாடல்கள் பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று காரணம் கிடையாது, 2 கூற்று கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் பி ரெண்டுமே பாத்தீங்கன்னா சரிதான். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்குறள். நல்ல கேள்வி. நிறைய தடவை கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வழிப்பறி, நிறை கவர்தல், ஆணிரை கவர்தல்னு சொல்லுவாங்க ஆகியன டேஸ் திணைக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலை திணைக்கு உரியது. இந்த கவர்தல் எல்லாமே பாலை சம்பந்தமா வரும். கவர்ந்துட்டு போயிருவாங்க, எடுத்துட்டு போயிருவாங்க. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தலைப்பாகை, மண் சுமை, பாலைப்புறா, பாலைவனம் வச்சு சொல்றாங்க. பாலைப்புறா, வாடாமல்லி. ஆப்ஷன் சி. உத்தி உன்னுடைய உத்தி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மன்னிக்கணும், உதித்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உத்தின்னு சொல்லிட்டேன். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதித்தனா இப்ப சூரியன் உதித்தது அப்படின்னு சொல்றாங்க. உதித்ததுன்னா சூரியன் வந்திருக்கு. சூரியன் பாத்தீங்கன்னா the sun rise அப்படின்னு சொல்றாங்க. இங்க உதித்த அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. எதிர் சொல்னா மறைந்தது அப்படின்னா ஸ்ட்ராட்டர்ஜின்னு அர்த்தம். சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். 10 வகையா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம், இது எல்லாமே சார்பெழுத்து தான். உயிரெழுத்து அப்படிங்கிறது சார்பெழுத்து கிடையாது. சார்ந்து வருவது சார்பெழுத்து, உயிரெழுத்து சார்ந்து வராது.
பின்வருவனற்றுள் தாராபாரதி எழுதாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதி எழுதுனதுதான். ஆனா இருண்ட வீடு தான் வந்து அவர் எழுதாதது. அப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இருண்ட வீடு யார் எழுதுனது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இருண்ட வீடு எழுதுனது யாரு? அதாவது இருண்ட வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இது யாரோட இதுன்னு கேட்பாங்க. இருண்ட வீடு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு கவிதை நூல். கவிதை நடையில் இருக்கக்கூடியது. ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து இந்த இருண்ட வீடு. ஓகே, சோ இந்த இருண்ட வீடு பத்தி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருண்ட வீடு. சரி, மரபு பிழையை நீக்கி சொல்லை காண்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கத்தும் குயிலோசை அப்படிங்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கருங்குயில் கூக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. களிமயில் கத்தும், கிளி கீச்சிடும், யானை பாடும். ஓகே, இங்க வந்து எல்லாமே மரபு பிழையோட இருக்கு. அது இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. குயில் கூவும் தான், இதுதான் சரியாக இருக்கு. களிமயில் அகவும், மயில் அகவும், கிளி கீச்சிடும்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம்னு சொல்லலாம், பேசும்னு சொல்லலாம். யானை பிளிரும்னு வரும். இப்ப இங்க சரியா இருக்கக்கூடியது கருங்குயில் கூவும் அப்படிங்கிறதுதான். சரிப்பா. 22வது கொஸ்டின் பாருங்க. ஒலி சவுண்ட் வேறுபாடு வச்சு அதனுடைய இணையை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிக்கணும். சோ இதுல அலை, இந்த குண்டுலை இருந்துச்சுன்னா அது வந்து கடல் அலையை குறிக்கக்கூடியது. இந்த ஆப்ஷன்லயே வந்து விடை இருக்குப்பா. சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க அலைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க என்ன லை இருக்கு, இங்க என்ன லை இருக்குன்னு பாருங்க. சோ அப்ப அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இங்க என்ன லை இருக்கோ அதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப அலை சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இப்ப அடுத்த எக்ஸாம்ல குரூப் 4ல இந்த இது கொடுக்காம, குரூப் 4 குரூப் 2ல இந்த அலை குண்டுலை கொடுக்காம இந்த ரெண்டு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இது வந்து அலைத்தல், அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூப்பிடு. அலை அப்படின்னு சொல்லும் போது புற்று, ஓகேங்களா, புற்று அலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தரும் பொருள் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி பத்தி நம்ம டெலிகிராம்ல ஒரு தனியாவே வந்து ஒரு எவ்வளவு இருக்கு, 42 ஓரெழுத்து ஒரு மொழி பத்தி இப்பதான் ஷேர் பண்ணிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் லைக்ஸும் கொடுத்துருக்கீங்க. நன்றிகள். கிட்டத்தட்ட 44 பேருக்கு மேல லைக் ஷேர் இதெல்லாமே பண்ணிருக்கீங்க. மொத்தம் 42 இது இருக்கு. நன்னூல் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சோ இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ அப்படின்னு சொன்னா மதகு நீர் தங்கும் பலகை அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படின்னு சொன்னா மதகு நீர் தங்கும் பலகை அப்படின்னு அர்த்தம். இப்ப கோ என்னும் ஓர் எழுத்து ஓர் மொழி. கோ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இறைவன், இல்லைன்னா வந்து கோவில், கோ அரசன். கோ அப்படின்னா அரசன் சொல்லலாம். தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு வரும். கோ அப்படின்னா அரசன் அப்படிங்கிற சொல் தான் வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசனே கொடுக்கல. அகல், மதில், பலகை, தீகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இந்த இதுல பார்க்கும்போது மதில் அப்படிங்கிறது தான் வரும். கோ அப்படின்னா மதில் அப்படின்னு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அரசன் அப்படிங்கிறது நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா கோ அப்படின்னா அரசன். சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். கோ 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 டூ அப்படின்னு ஒரு திரைப்படம் கேவி ஆனந்த் இயக்கத்துல வந்திருக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சீருடை அகர வரிசையில பண்ணணும். சா சா சி சி, ஓகேங்களா? சோ இப்படிதான் வரும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சால்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது. சோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் வரும். சோ அதுக்கு அடுத்து தான் வந்து சிலந்தி, சீருடை அப்படின்னு வரக்கூடியது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரியான அகர வரிசை படுத்துக. இது வந்து எல்லாமே காணா வரிசை கொடுத்துருக்காங்க. கே வராது, கூ வராது, கீ வராது, கா என்பதுதான் வரும். காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முறையான தொடர் அமைப்பின் குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இந்த இதுதான் வந்து சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி. விட்டு விட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அடுக்கு தொடர். இரட்டை கிளவினா உங்களுக்கு பொருள் இருக்காது. அடுக்கு தொடர்னா வந்து பொருள் இருக்கும். சலசலசலவென இரட்டை கிளவி, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, பிரித்து பார்த்தால் நியாயம் இல்லை அப்படின்னு பாட்டெல்லாம் வந்திருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த இரட்டை கிளவிக்கு பொருள் இருக்காது. கலகலவன, சலசலவன அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு அப்படின்னு வருது பாத்தீங்களா? அப்ப இது அடுக்கு தொடர். ஓகே, ஒன்றாய்
இலக்கண குறிப்பு தவறானது கேட்டிருக்காங்க. இப்ப ஜாலியா படிக்கணும்ப்பா, சும்மா ஏதோ ஏனோ தானோ நல்லா படிக்க கூடாது, ஜாலியா செம்மையா படிக்கணும், தூக்கம் வரக்கூடாது, நம்ம வாழ்க்கைக்காக படிக்கக்கூடியது. அதனால இது ஒரு தடவை கிளியர் பண்ணோம்னா லைஃப் செட்டில்டு, லைஃப் டைம் செட்டில்டு. அதனால ஜாலியா செம்மையா படிக்கணும். தாய் சேய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாயும் சேயும் மறைஞ்சு வந்திருக்கு, உண்மை தொகை சரிதான். ஓகேங்களா? சோ உண்மை தொகை வந்து பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. இங்க தவறானது கேட்டிருக்காங்க. முறுக்கு மீசை வந்தார், இது எப்படி வேற்றுமை தொகையா இருக்கும்? ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் தவறானது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு தின்றான், அன்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அன்மொழி கிடையாது. வெண்குடை வெண்மை குடை, சோ இது ரெண்டுமே சரி. சோ அதனால 2, 3 மட்டும் தப்பு. சோ ஆப்ஷன் ஏ. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பு படிக்கிறான்? விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. இங்க வந்து மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்யும். செய்பவை எவை அப்படிங்கிறது தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், மலைமுகம் காண பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க. மலைமுகம், மலையை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மலை, அதாவது மலையை பார்க்காத பயிர் எப்படி இருக்கும்? வாடி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சோர்ந்து இருக்கும். சோ அப்ப இது என்ன சொல்றாங்க? மலையை பார்க்காத பயிர் வந்து பாத்தீங்கன்னா வறட்சியா, வாட்டத்தோட, துன்பத்தோட இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த உவமை வந்து பாத்தீங்கன்னா வறட்சி, வாட்டம், துன்பம். வறட்சிங்கிறது மழை இல்லாத இடத்துல வந்து வறட்சின்னு சொல்லுவாங்க. பயிர் எப்படி இருக்கும்? வாட்டமா இருக்கும், அப்படி சோர்ந்து இருக்கும், துன்பப்பட்டு இருக்கும். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. அப்பா, நினைச்சு கூட பாக்கலப்பா, ஆனா நடந்துருச்சு. யா சோ நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. யா செம்மையா இருக்குல்ல, பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சுப்பா, சூப்பர். எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடு எழுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருமைக்கு ஏனை, சிறுமைக்கு தத்தம், கருமமே கட்டளை கல். இந்த குரல்ல வந்து இருக்கக்கூடிய நயத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசி எழுத்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இயைபு இல்ல. சோ இப்ப பெருமை, கருமை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது எழுத்து ரூ ரூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கு. சோ அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுகை அப்படிங்கிறது தான் ஆன்சர். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்லயே ஈஸியா கொடுத்துருப்பாங்க. அடி அளத்த பெடை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொடை நயத்தை வந்து பாத்தீங்கன்னா அடியளவெடை தொகை, தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸி தான் இதுவும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாதுப்பா, இது ஒரு தடவை பாக்குறது நல்லது. ஒரு தடவை பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தொடை வச்சு, தொடை நயத்தை வச்சு கேட்கறாங்க. இலக்கண குறிப்பு மட்டும் அந்த மாதிரி கேட்காம இப்படியும் கேட்கறாங்க. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு? முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு. அடிக்கடி சாப்பிட்டே இருக்க கூடாது, சாப்பிட்டு செரிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், அவங்களுக்கு வந்து மருந்தே தேவையில்லைன்னு சொல்றாரு. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது? கறிவேப்பிலை. அப்ப கறிவேப்பிலை மூலிகை, நல்லா கவனிச்சு பாருங்க. முருங்கைக்கீரை, தூதுவளை, கற்றாழை. இதுல கற்றாழை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து சாப்பிடறதுக்கு பயன்படுத்துறது இல்ல, பட் ஆனா சாப்பிட பயன்படுத்தலாம். கற்றாழை ஜூஸ் வந்து சாப்பிடலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அல்சருக்கெல்லாம் மருந்து தான் கற்றாழை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்வையில கருவேப்பிலை ஒரு மூலிகையாவே தெரியாது. ஏன்னா டெய்லி யூஸ் பண்றோம்ல, ஒரு விஷயம் டெய்லி இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. எப்பயாவது ஒரு நாள் வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்கும். ஸோ இப்பவே நீங்க புரிஞ்சுக்கோங்க, டெய்லி வந்தாலும் மதிக்க கத்துக்கோங்க. நம்ம கற்பதேஸ் வீடியோ மாதிரி கொஞ்சம் வீடியோ பாருங்க பாஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பி கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தின் யவனர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யவனர்கள் அப்படின்னு நிறைய தடவை, இதுவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2011 இருந்து இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. கிரேக்கர்கள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, யாரு யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னது கணியன் பூங்குன்றனார். ஆனா வந்து உலக பொதுமை பத்தி பேசியிருக்காரு. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம். பாளையம். பழங்காலத்தில் கடற்கரை உருவான பேரூர்கள், பேரூர்னு கேட்டிருக்காங்க. பேரூர்னா பெரிய ஊரு, சின்ன ஊர்னா பாக்கம், குப்பம் அந்த மாதிரி வந்து போயிடும். பெரிய ஊர் அப்படின்னு சொல்லும் போது பட்டினம். அடுத்த கேள்வி, தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் காமராஜர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. அரும்பகராதி, தமிழ் லத்தீன் அகராதி, பேரகராதி கொடுத்திருக்காங்க. சதுரகராதி தான் வரும். சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதலி
திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். இதுல எது சரினா நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவநேய பாவாணர் பத்தி சொன்ன எல்லாமே சரிதான். இப்ப இதுலயே நீங்க நிறைய தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த 45வது கொஸ்டின்ல 46 தமிழ் விடுதூது என்னும் சிற்றிலக்கிய நூலை பதிப்பித்தவர்னு கேட்டான். சுவாமிநாத ஐயர். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி சொன்னது யாரு? மு வரதராஜனார். அடுத்தது சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். சரியா அப்படின்னு கேட்டா காரணம் கூற்று ரெண்டுமே சரிதான். கூத்துப்பற்றை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தது யாரு? பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். முத்துசாமி. இதை இவர் பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. விஜய் சேதுபதி நடித்த ஒரு திரைப்படம். நாசர் தான் அதுல முத்துசாமியா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருப்பாரு. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியது யார்? கவிஞர் மு மேத்தா. எனக்கு பிடித்த ஒரு சில திரையிசை பாடல் ஆசிரியர்ல இவரும் ஒருத்தர். தவறான இணையை தேர்ந்தெடு. ஆசிரியர் மற்றும் அவருடைய இதழ்கள், பணியாற்றிய இதழ்கள்னு கேட்டிருக்காங்க. பிச்சமூர்த்தி. விடுதூது கிடையாது. பாரதியார் சரியா தான் கொடுத்திருக்காங்க. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டி, இதுவும் சரிதான். துரைமாணிக்கம். ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லும் போது இது வராது. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் மீரா வராது. நவ இந்தியா இதெல்லாம் வராது. இயேசு காவியம் பாடியவர் யார்? கண்ணதாசன். இயேசு காவியம் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா. காரைக்குடியை சேர்ந்தவர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பாண்டியன் பரிசு, பிசிராந்தையர் நாடகம், குடும்ப விளக்கு, பூங்கொடி நாடகம். ஓகேங்களா? இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிசிராந்தையர். பிசிராந்தையர் யாருடையது தெரியுமா? யாரின் இது எல்லாமே யாருடையதுன்னு தெரியுமா என்ன? சரி, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 54வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது யாருடையது? யார் எழுதியது? கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நான் நிறைய தடவை வீடியோல சொல்லியிருக்கேன். ரச்சின்ய யாத்ரிகம் கிடையாது, ரச்சின்ய மனோகரம். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? பொய்யி பேயி பூதம். ஓகேயா? பொய்யி பேயி பூதம். அப்ப இங்க பொய்கை ஆழ்வார் தான் கொடுத்திருக்கிறாங்க. ரைட்டா? இதுதான் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவார். பொய் பேய் பூதம். நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது தமிழகத்தின் ரசவாதிகள் என்று கருதப்படுவார். ரசவாதிகள்னா சாதாரண ஒரு இரும்பை கொடுத்தாலும் தங்கமா மாத்திடுவாங்க. அதான் ரசவாதம்னு சொல்லக்கூடியது. சித்தர்கள். ரசவாதம்னு ஒரு புக் இருக்கு, அல்கெமிஸ்ட், பாலகோலோ எழுதின புக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னா அதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. புக் படிக்கிறது பிடிக்கும்னா அதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. ரொம்ப நல்ல புக்கு. காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வர்ரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வர்ரதன். சினமான தீயவரை புகைத்தலோ சிறிதலோக நாயகனை சினைந்து சொன்னாய். இந்த பாடலில் வரும் திரிலோகனா மூன்று உலக, மூன்று உலக. இந்த இடத்துல வந்து மூன்று உலக அப்படின்னு சொல்லும் போது இந்த 4 பேருமே பாருங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. தருமன், அர்ஜுனன், சகாதேவன், பீமனைத்தான் பீமன் எழுதுவாங்க தமிழ்ல. அப்ப யாருக்கு வருது அப்படின்னு கேட்டா தருமனைத்தான் வந்து சொல்றாங்க. தர்மா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா. இங்க நகுலன் விட்டுட்டாங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் தான் வைக்க முடியும். அவங்க 5 பேர் இருக்கிறாங்க. சீரா புராணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு? 3 காண்டங்கள் உள்ளன. திருவிளையாடல் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது டேஸ். திருத்தொண்டர் புராணம் என்றால் பெரிய புராணம். மாகால், இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? மா அப்படின்னாலே உரிச்சொற்றொடர். நீ மாமன்னர் மன்னா, மாமா மன்னர் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 புலிகேசில வரும்ல. சோ அப்ப 2019 இது ஒரு வீடியோவாவே போட்டேன். ஏன்னா மா அப்படின்னு மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அப்ப வந்து மா அப்படின்னாலே உரிச்சொற்றொடர். கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் ரிப்பீட் கொஸ்டின் பா. நிறைய தடவை வந்த கொஸ்டின் தான். குரூப் 4ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது குறுந்தொகை நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது 2 கொடுத்துருக்காங்கப்பா. 401 பாடல்கள் உடையது. ஆமா, கரெக்ட் தான். தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ. சோ இதுவும் சரிதான். சோ அப்ப 2மே சரி. ஆன்சர் பி. அடுத்தது நசை. நசை அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கணும், பொருந்தாத இணை
கொடுத்துருக்காங்க. நசைனா விருப்பம் தான். பொருந்தாத இணையை கண்டறி, பொருத்தமானதுன்னு நினைச்சிட்டேன். பொருந்தாத இணையை கண்டறி. நீங்க வந்து பிடி பிடி அப்படின்னு கேட்டா ஆண் யானை வராது. யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், ஒலிக்கும் உரிக்கும். அப்ப பிடி அப்படிங்கிறது மட்டும் தான் தவறா வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்ப பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. அது வந்து ஆன்சர் பி, அதாவது 2 மட்டும் பொருந்தாதது. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றிருந்தவர் யார்? வள்ளலார், ராமலிங்க அடிகளார், வள்ளலார். தேனினும் இனிய தீந்தமிழை பணுவல்கள், தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடியவர்கள் டேஸ் பன்னீரு ஆழ்வார்கள். திருப்பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பேர்னு அர்த்தம். திருவேர் 5 இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான மூலிகை. ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குறள்ல வந்து இருக்கும். ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர். அவன் அவள் அவர். சரி, இது நாங்கள் முயற்சி செய்வோம். நாங்கள் முயற்சி செய்வோம் வந்து பாத்தீங்கன்னா பன்மையாக இருக்கு. நாங்கள் முயற்சி செய்வோம்னு கொடுத்திருக்காங்க. நாம் முயற்சி செய்வோம், நாம் வந்திருக்கு. நாங்கள் நாம், நாங்கள் நாம் அப்படிங்கிறது தான். நாங்கள் அப்படிங்கிறது தன்மை பன்மை. அப்ப இதுக்கு வந்து சி வரும், க்கு வந்து சி வரும். அவன் அவள் அவர். சரி, இதுக்கு வந்து ஆன்சர் டிக்கு சி அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஓகே, இதுக்கு சரியான விடை தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ. என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ. பாசிலை, இது ஒரு ரிப்பீட் கொஸ்டின் பா, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட். பசுமை கூட்டல் இலை பாசு இலை, பாசிலை, பசுமை கூட்டல் இலை. அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும், புதியன புகுதலும். இது எல்லாருக்குமே தெரியும், ஈஸி. கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. நீங்க வந்து 6th புக்லயே பார்க்கலாம், 7thலயே நீங்க வந்து பார்க்கலாம். வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பழைய புக்லயும் நீங்க வந்து பார்க்க முடியும். அப்ப அதுல அதன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்தது இது ரிப்பீட் பா, இதுவும் ரிப்பீட்டட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த விரில் விண்ட், இது வந்து ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காங்கப்பா. இந்த விரில் விண்ட்னா என்ன? இது எல்லாமே ஸ்கூல் புக்ல ஒரே இடத்துல இருக்கும், அச்சு பெசகாம இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இப்ப ஸ்ட்ராம் அப்படின்னு சொன்னா புயல்னு அர்த்தம். டொர்னாடோ அப்படின்னு சொன்னா அது வந்து சூறாவளி. டெம்பெஸ்ட், டெம்பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து பெருங்காற்று. பிரில் விண்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து, பிரில் விண்ட் வந்து ரொம்ப வேகமா சுத்தக்கூடியது. சுழல் காற்று அப்படின்னு சொல்லலாம். சுழல் காற்று அப்படின்னு வரும். விரில் விண்ட்னா சுழல் காற்று, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. அடுத்தது, இந்த கலை சொற்கள் எல்லாம் ஒரு தடவை படிச்சிருங்க, கண்டிப்பா கேள்விகள் நிறைய வருது. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. மில்லட் அப்படின்னா சிறுதானியம், ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக் டாக்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்னு சொல்லும் போது நம்ம மருந்து சம்பந்தமா இருக்கக்கூடியது. ஓகே, சோ இப்ப நுண்ணுயிர் முறிவு செய்யக்கூடியது. அப்ப இதுவும் சரிதான். அப்ப ஜீன் அப்படிங்கிற பக்க விளைவுன்னு வராது. ஓகேங்களா, சைடு எஃபெக்ட் அப்படின்னா தான் பக்க விளைவு வரும். அப்ப ஆப்ஷன் டி. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் எது? நிறுத்துடா அப்படிங்கிற, நிறுத்து அப்படின்னு சொல்றதுதான். மயங்கிய சரியான வேர் சொல்லை என்ன? மயங்கு, மயங்கி. தூள் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. வினைய வச்சு அணைகிற பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூள்வார், தூள்வார் ஆர் அப்படின்னு வரணும். நட தொழில் பெயர் தல் அப்படின்னு வரணும். நடத்தல், தொழில் பெயர்னா தல் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுவே வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லும் போது ஆர் அப்படின்னு வரணும். இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் பொருந்தாது, பட் ஆனா அநேகமாக இடங்களுக்கு இது வரும். ஓகேங்களா, அதனால வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லும் போது ஆர் அப்படின்னு வர்ற மாதிரி வைங்க. தொழில் பெயர்னா தல் அப்படின்னு வரணும். தல் 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 தொழில் பெயர் அப்படின்னு நான் ஞாபகத்துல வச்சுக்குவேன். அதனால எனக்கு மறக்கவே மறக்காது. சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து சொற்களை தேர்ந்தெடு. இப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கிற
ஞாயிறு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. உதிக்கின்ற ஞாயிறு திசைக்கு வராது. ஞாயிறு திசைக்கு பெயர் கிழக்கு உதிக்கின்ற. இதெல்லாம் வர்ற மாதிரி தெரியல. இது மட்டும்தான் ஆன்சர். ஆன்சர் பி. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தல் அப்படின்னு வந்துச்சுன்னா சோ தல், அடித்தல். மார்கழி அப்படிங்கிற பெயர் சொல் வந்து பாத்தீங்கன்னா என்ன? இது வந்து மார்கழிங்கிறது என்ன? இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி சித்திரை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரைப்பா. ஓகேயா? இந்த மாதிரி சித்திரை, இந்த மாதிரி மாச பெயர் வந்துச்சுன்னா காலப்பெயர் அப்படின்னு அர்த்தம். காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். தொழில் பெயர் இல்ல, காலப்பெயர். சினை அப்படின்னா உறுப்பு சம்பந்தமா வரக்கூடியது. சரியா? சரி, அடுத்தது சொற்களில் பொருத்தமானவற்றை, அதாவது பொருத்தமா இருக்கிறத தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர் என்னே அழகு அப்படின்னு இருக்கணும். பார்க்க வந்தான் அப்படின்னு இருக்கணுமா என்ன? அப்ப இது பொருந்த. வினா தொடர். வினா அப்படின்னு சொன்னாலே இங்க கொஸ்டின் இருக்கு. கேட்டவன் யார்? கட்டளை தொடர். இங்க யார் அரசு, யார் அரசு அப்படின்னு கேட்டான் பாத்தீங்களா? அதுதான் வினா தொடர். ஓகே. சோ ஒரு படத்துல விஜய் அவர்கள் கேட்பாரு, யார் அரசு, யார் அரசு அப்படின்னு கேட்பான். இப்ப யார் வினா தொடர் அப்படின்னா கேட்டவன் யார். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம், இது பிறவினையே கிடையாது. அப்ப இதுல இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் சரி. எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? ஒரு பந்து வந்து பாத்தீங்கன்னா உருண்டுச்சு. ஓகேயா? சோ இது வந்து நிறைய பேருக்கு டவுட் வரக்கூடியது. செய்தி வாக்கியமா இல்ல தன்வினை வாக்கியமா அப்படின்னு கேட்டா, பந்து உருண்டது இது தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ உருட்டினான், அப்ப வேற யாரோ ஒருத்தவங்க தான் உருட்டி இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உருண்டது அப்படின்னா அது தன்வினை, உருட்டினான் அப்படின்னா பிறவினை. சோ அப்ப பிறவினையில இது வரும், உருட்டினான் அப்படிங்கிறது வரும். பயின்றான் அப்படிங்கிறது அவன் தான் பயின்றான். பயிற்றுவித்தான் அப்படின்னா தான் அது வந்து பிறவினை. அப்ப 1 மற்றும் 3 வரும். ஆப்ஷன் ஏ. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எந்த வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டா இது செய்வினை வாக்கியம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றுவித்தார் அப்படின்னு கேட்டா அது வந்து பிறவினை வாக்கியம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா அது செயற்பாட்டு வாக்கியம். செய்வினை அப்படின்னு சொல்றது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன கவலையே இல்லாம இருக்கும். என்ன இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவும் தாம். குடல் கூழுக்கு அழுவும் தாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு இதுக்கான விடை தெரியவில்லை. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட் செய்யவும். இந்த கொஸ்டின் நம்பரோட கமெண்ட் செய்யுங்க. எனக்கு தெரியலப்பா. அவன் பக்கத்துல இருந்தாலும் குடல் கூழுக்கு கொண்டை பூவுக்கும் புழு பூவு தெரியல. பதறு அரிசி ஆகுமா? தெரியல. கமெண்ட் செய்பவர்கள் ஸ்கூல் புக்கோட கமெண்ட் செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவர் தான் ஃபாதர் ஆஃப் லைப்ரரி, இந்தியன் லைப்ரரி. சோ முனைவர் ரா அரங்கநாதன். முதல்வன் திரைப்படத்துல கூட அந்த பெயர் வரும், அரங்கநாதன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற கருத்தை கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மைக்கு பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்த அம்மையார். வரிது நிலைய காயமும் என்ற வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரிது நிலைய காயமும். இது வந்து புறநானூறுல இருக்கக்கூடியது. புறநானூரில் இருக்கக்கூடியது நினைக்கிறேன். புறநானூரில் இருக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊருமிடத்தவா உவர் நிலம். இந்த மாதிரி நிலத்தை பத்தி, காற்று, இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா புறநானூறு தான். புறநானூறு தான்ப்பா. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு சொன்னது யாரு? ஔவையார், ஔவை பிராட்டி.
எங்க வேணா போய் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருப்பி இங்க வந்துருன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேயே செட்டில் ஆயிராத, இங்க வந்துரு. இறந்தவரை பற்றி பாடும் இசை கலை எது? ஒப்பாரி, தெரிந்ததுதான். யாடி யாடி வாங்கோ வாங்கோ அம்பாரி, இதுவும் ஒப்பாரி தான். நான் இப்ப சொன்னது ஒப்பாரி தான். குக்கு குக்கு ஒப்பாரி வகையில தான் ஒண்ணு இது. நான் இப்ப பாடுறேன்ல அந்த சினிமா பாட்டுல ஆல்பம் நினைக்கிறேன், அதுவும் வந்து ஒப்பாரி வகையில தான் இருக்கக்கூடிய. ரைட். சிகப்பு ரிக்ஷா, சிகப்பு ரிக்ஷா, சக்கரவாகம், சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம். சிவப்பு ரிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா டி ஜானகிராமன். சக்கரவாகம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு, தாசா ராமமிர்தம். திரிபுரம் அப்படிங்கிறது கு அழகிரிசாமி. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி. 2, 3 சரியாதான்ப்பா இருக்கு. சரி, சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துக்கிறாங்க. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆட்கோட்பறையை முழக்குவர். சரிதான். சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழக்கும் வழக்கம் உண்டு. கோவில் திருவிழாவில் வந்து போர் செய்யும் போதும் இல்லைன்னா வந்து அமங்கலமான டயத்துலதான் வந்து சங்கு முழக்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த திருவிழா டயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கு முழக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஓகேயா? சோ அப்ப ஒன்னாவதும் சரிதான், ரெண்டாவதும் சரிதான். விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை அப்படின்னு சொல்றாங்க. வராது. 10th புக் பாருங்க. பறையை பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு. ஓகேயா? சோ 1, 2 மட்டும் தான்ப்பா சரி. பறையை வந்து பாத்தீங்கன்னா பாண்டில். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்கப்பா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆப்ஷனை பார்த்துதான் நீங்க வந்து அடிக்கணும். இது நிறைய பேர் தப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் நான் வந்து 1, 2 மட்டும் தான் சரி அப்படின்னு சொன்னேன்னா, நீங்க சாரி 10ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. 8ஆம் வகுப்பு 8th புக் ஒரு தடவை படிச்சு பாருங்க. 8th தமிழ பறை இது வந்து பாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறை வந்து பாண்டில் வராது. பாண்டில் அப்படிங்கிறது ஜால்ரான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த ஜால்ரா தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டில். அப்ப இதுதான் வந்து தப்பு. சோ அப்ப 4 வராது. அப்ப இந்த 2ல தான் ஏதோ ஒண்ணு ரைட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இல்ல 3வது ஆப்ஷன் பாருங்க. விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பறை அப்படின்னு சொல்லும் போது ஆண் இரையை கவரும் போது இந்த பறை தான், ஆட்கோட்பறையை தான் முழக்குவர் அப்படிங்கிறது ரைட்டு. ஓகேயா? கோட்பறை வந்து பாத்தீங்கன்னா செய்தியை, பழங்காலத்துல செய்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு கோட்பறையை வந்து முழக்குவர். ஆனா ஆணிரையை கவர செல்லும் போது கோட்பறை, அப்படின்னாலே வந்து பசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால கோட்பறையை முழக்குவர். இது சரிதான், இது மிக சரியானது. ஓகேயா? சோ இப்ப இந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல 1 இல்ல. ஆப்ஷன் ஏல 1 கிடையாது, ஆப்ஷன் சில 1 இல்ல. ஆனா இந்த 2ல 1 இருக்கு. ஆனா பறை என்பது பாண்டில் எனவும் அழைப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. சாலரா தான் பாண்டில்னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஆப்ஷன் 4 வராது. இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ஆனா இங்க வந்து சமய சடங்குகளின் போதும் இந்த திருவிழா போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கு அப்படிங்கிறது முழக்கப்படும் அப்படின்னு சொல்லி, சங்கு ஒளி வந்து பாத்தீங்கன்னா முழக்கும் செய்தி வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இதுவும் உண்மைதான். கோயில் திருவிழா, சமய சடங்குகள் இந்த டயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இது ரைட்டு, இது தப்பே கிடையாது. 2வது சரிதான். ஆனா இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மணர் கடிகாரம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஷேப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணர் கடிகாரம் மாதிரி இருக்கும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, திமிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடுக்க மாதிரியே இருக்கும், ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா திமிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடுக்கை அப்படிங்கிறது வேற, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடியது, சிவபெருமானுக்காகவே வந்து இருக்கக்கூடியது. 8th புக் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 8ஆம் வகுப்பு தமிழ். உடுக்கங்கிறது வந்து இடை வந்து ரொம்ப சுருகி அப்படி பிடிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடியது. அந்த பிடிக்கும் போது அந்த த்ரெட் இருக்கும்ல, அந்த நரம்பு, அதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சா ஒரு சவுண்ட் வரும், அது ரிலீஸ் பண்ணா ஒரு சவுண்ட் வரும். ஓகே, சோ அப்ப பெரிய உடுக்கையை வந்து தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய உடுக்கையை வந்து பாத்தீங்கன்னா குடுகுடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடுகுடுப்புக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல காலம் இருக்குது, அது வந்து உடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க திமிலை அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா பலா மரத்துலதான் வந்து பண்ணுவாங்க.
விலங்கு தோல்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா பண்ணிட்டாங்க. திமிலை அப்படிங்கிறது பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படுவது. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், சப்போஸ் இன்னொன்னு சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் சரி என்று எடுத்துக்கொண்டாலும் இங்க ஆப்ஷன் இல்ல. ஒருவேளை ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் ரைட்டு தான். ஏன்னா வந்து விலங்கு தோல், அதாவது திமிலங்கிறது என்னப்பா, ஒரு மரம் வந்து இருக்கும், இந்த இது மேல இருக்கக்கூடிய இந்த தோல் வந்து விலங்கு தோலால் செய்யப்பட்டது. இந்த மரப்பலகை வந்து பாத்தீங்கன்னா பலாப்பலகை, பலாமரத்துல செஞ்சது, அதுதான கான்செப்ட். சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க, விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்பட்டும் கருவி திமிலை. சரியா தான் இருக்கு, சரியா தான் இருக்கு. நீங்க 8ஆம் வகுப்பு புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப சரியாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. பெரிய புராணத்திலையும் இதை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த திமிலையை வந்து பாத்தீங்கன்னா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க, திமிலையை பாணி என்றும் கூறுவர். ஓகே, சோ அப்ப ஆப்ஷன்ல இல்ல, இந்த மாதிரி 1, 2, 3 சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இல்லாததுனால நம்ம பி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோம். சரியா? சோ இந்த மாதிரி அதாவது ஸ்டேட்மெண்ட்ல ரைட்டா இருக்கும், ஆனா ஆப்ஷன்ல அந்த அது கொடுக்கலன்னா நீங்க எது ஆப்ஷனுக்கு ஏற்றா போல் இருக்கோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்தது 100வது கேள்வி பார்த்துருவோம். இறுதியாக, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவ கடிதம் எழுதினார்? தம்பிக்கு, தம்பிக்கு அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? எவ்வளவு விஷயம் இருக்குப்பா, நிறைய விஷயத்தோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் படிச்சிருப்போம். இந்த ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.